குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ரொம்ப பெரிய சவால்கள் நிறைந்த அந்த காவல்துறையில் 2 முறை தப்பி பிழைத்தேன் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒரு 20% பர்ட்ஸ் 100 குண்டுகள் பாடியில் இன்னைக்கு கூட இருக்கு. எங்கள் முதல் குழந்தை பிறந்தது அந்த டைமில் ராஜீவ் காந்தி வராங்கன்னு சொன்னாங்க ஸ்ரீபிரபு. ராஜீவ் காந்தியும் நான் என் இடையில யாருமே இருக்கு. திடீர்னு அந்த பெண்கள் அந்த அசாசின் சேர்ந்து சொல்லிட்டு எனக்கு கண்ணில் ராஜீவ்காந்தி பார்வையில் இல்லை, அதுக்கான திருப்பி போகலான்னு பார்த்த டைமில் தான் அந்த பிளாஸ்ட் நடக்குது. இதுதான் நிறைய பேர் அடிபட்டு இவனு 30 வருஷம் மேலே எவ்வளோ இன்ஜுரிஸ், ஃபேஸ் ஃபுல்லாக பிளட் ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. எனக்கு ஒரு பையன் அந்த ஜீப்பில் ஏறினார், தண்ணின்னு கேட்டப்போ அவர் ட்ராப்பாக கொடுத்தாரு. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. காவல்துறை நண்பர்களை ஆரம்பிக்கும். லண்டன் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு எனக்கு ட்ரைனிங் கிடைச்சிச்சு. பிரிட்டிஷ் குருகுல் ஸ்காலர்ஷிப் ஒரே ஒரு அதிகாரி இந்தியாவில் செலக்ட் ஆகிடுச்சு. கோல்டன் ஜூப்ளி 1997 அந்த ஸ்காலர்ஷிப்க்கு எனக்கு நம்பர் 1 போஸ்ட். ஸோ எங்கே போனாலும் நான் இந்த வீரப்பனை எப்படி பிடிக்க முடியும்னு சொல்லி அங்கே ஹெலிகாப்டரில் போட்டேன். அதாவது இந்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் வாழ்க்கையில் மோர் இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட்டில் எப்படி செகண்ட் இன்னிங்ஸ். 30 வருஷமாக ஒரு ஆசை இருக்குது. பிளட் ஸ்டெயின் கேப் அண்ட் நேம் பிளேட்டு, வேறு எந்த ஞாபகத்துக்கு வேறு எதுவுமே இல்லை அந்த பெரிய ஒரு ஈவெண்ட்டுக்கு. அது பிறகு தான் கோர்ட்டு ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் ஆர்டர் போட்டாங்க. பட் எப்போ எங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு கேரண்டியில் எனக்கு ரிலீஸ் பண்ணி இப்போ என் கஸ்டடியில் இருக்குது. அது திரும்ப உங்கள் கைக்கு கிடைச்சப்போ அது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? சின்ன ஆசை இல்லை, ஒரு பெரிய ஆசை ஃபுல்ஃபில்லான மாதிரி. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் டிஜிபி டாக்டர் பிரதீப் பிலிப் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய இந்த காவல்துறை பணி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சவால்கள் நிறைஞ்சதாக இருக்குது. 2 முறை தப்பி பிழைத்தேன் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்தது சார் இந்த முதல் முறை? முதல் தடவை நான் உதவி கண்காணிப்பாளர் பயிற்சி தூத்துக்குடியில் இருந்தேன். அந்த டைமில் எஸ்பி அவரும் என்ன மாதிரி ரிட்டையர் ஆகிட்டாங்க டிஜிபியா. அவர் ரொம்ப அட்வென்ச்சரில் போயிட்டு இருந்தாங்க, கடலில் இந்த போட்டில் டீப் சீ டைவிங். ஸோ ஒரு தடவை நான் போகும்போது கேட்டேன், சார் இது சேஃபாக? நான் ஸ்விம்மிங் இன்னும் சரியாக படிக்கலை, ஆரம்பித்து படிக்கிறது, நீண்டதுலாம் ஸ்விம்மிங். ஸோ அவர் சொன்னார், கொஞ்சம் நீங்கள் 100 மீட்டர் போனால் கூட இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான், எங்கே வேணுமாலும் நிற்கலான்னு. அப்போ நான் நினச்சேன் நிற்கலான்னு. ஒரு தடவை ஒரு பிக்னிக் மாதிரி பெரிய குரூப்போடு போனேன். ஒரு ஹாலிடே சாட்டர்டே, நிறைய ஃபிஷரிஸ் போட்டு எல்லாமே வந்தாங்க. அப்போ தான் நல்லா நீந்திட்டு இருந்தேன். அப்போது டைவர்ஸ் கூட பார்த்து இவர் நல்லா ஸ்விம் பண்ணுறான்னு ஒரு கண் எடுத்துட்டாங்க. ஆனால் திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தண்ணி இந்த மாதிரி சீலிங் வரை மேலே போச்சு. அந்த டைப் ஸ்னார்க்கல் இதெல்லாம் வச்சு தான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கோரல் இது பெட் பார்க்குறதுக்கு. அப்போ தான் மேலே என் பாடி கார்டு இல்லைன்னா இந்த பைக் கார்டலி ஒரு டால் ஃபெலோ என் கை தான் பார்க்குவோன்னு நினச்சி மேலே இதெல்லாம் எடுத்து விசிறு போட்டேன், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆனால் அடுத்தது யாருமே பார்க்கல, நான் அப்படியே ட்ரவுன் ஆகிட்டேன். இப்போ திடீர்னு எஸ்பி, என்ன அது பிரதீப் பிலிப் அங்கே அப்படி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது. ஃப்ளோட் ஒரு இறந்த பிறகு தான் ஃப்ளோட் ஆகும் தண்ணியில். அப்போ ஒரு மோசஸ் ஓடி ஸ்பெஷல் ஹெட் கான்ஸ்டபிள் தூக்கி பார்த்தா எல்லாம் ஃபோம், பிளட் ஸ்டெயின் ஃபோம் ஃபேஸில். அப்போ அவர் கடல் கரையில் கொண்டு அவர் ஷோல்டரில் போட்டு கீழே போட்டு இவர் கதை முடிஞ்சாச்சின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அப்போ பிரீத் இல்லை, பல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. பாடி கோல்டு, ஃபிஷ் மாதிரி கோல்டு. அப்போது ஒரு டெட் ஸ்டேட் தான். அப்புறம் அந்த எஸ்பி ஓ காட்னு ஷவுட் பண்ணார். அது பிறகு அவருக்கு ஒரு கரேஜ் கிடச்சிச்சு, எப்படியோ இவரை வாழ வைக்கணும். ஸோ அவர் இது வச்சு இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 வருஷம் பிறகு நான் அதே ஸ்பாட்டுக்கு ஒரு டிஐஜியாக இருக்கும் 15 வருஷம் பிறகு போனேன், டிஐஜி திருநெல்வேலி. அதே ஸ்பாட்டுக்கு போனேன். அப்போ அந்த மீன்வர் ஒரு ஆள் கூட இருந்தார். அப்போ என்னென்ன நடந்ததுன்னு திருப்பி கேட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட கேட்டப்போ சொன்னார், ரொம்ப பலமாக அவங்க எல்போவில் இடித்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னேன், சார் இந்த ரிப்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ அவர் சொன்னார், எதுக்கு ரிப்ஸ் ஒரு இறந்த போன மனிதனுக்கு, நான் எப்படியோ முயற்சியை பண்ணுன்னு சொல்லி அவர் கண்டினியூ பண்ணார். தண்ணியெல்லாம் வெளியே வந்த பிறகு ரொம்ப நேரம் பிறகு ஒரு பிரெத் இப்படி
அப்போ அவர் புரிஞ்சிச்சு இவர் என்ன லைவ் ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் வெளியே போன பிறகு திருப்பி அவங்க இது பண்ணாங்க, அந்த சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். அவர் இதுவரை அது புக்கில் தான் படித்தாங்க, பட் அது ப்ராக்டிக்கலாக பண்ணாங்க. ஆனால் அந்த அனுபவம் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு, இன்னும் ஒரு பெரிய ஒரு சஃபரிங். ஒரு 1.5 வருஷம் பிறகு எங்கள் முதல் குழந்தை பிறந்தது. குழந்தை கொச்சினில் போய் பார்த்து திருப்பி வந்தேன். அந்த டைமில் ராஜீவ் காந்தி வராங்கன்னு சொன்னாங்க ஸ்ரீபரபு. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சொன்னால் ராஜீவ் காந்தி வந்தார், நான் அவரை ரிசீவ் பண்ணேன், பக்கத்தில் நிற்கிறது முயற்சி பண்ணேன். எஸ்பி சொன்னார் பரவாயில்ல ஃபிலிப் கொஞ்சம் முன்னாடி போ, ஆனாலும் நான் 3 அடி முன்னாடி தான், ரொம்ப லீத்தல் ரேஞ்சில் தான். ஸோ அதான் இந்த ரைட் ஹேண்ட் தான் ரொம்ப பக்கம் போயிடுச்சு. இதுதான் நிறைய பேர் அடிபட்டு, இவனு 30 வருஷம் மேலே எவ்வளோ இன்ஜுரிஸ், ஸ்கார்ஸ், இந்த கை கால் எல்லாமே அப்படியே பர்ன். எவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க சரி? இப்போ பாரு நம்ம 3 அடி இல்லையா, அவ்வளோ தூரம் தான். ஓகே. ராஜீவ் காந்தியும் நான் என்ன இடையில யாருமே இருக்கு. ஓகே. இப்போ திடீர்னு அந்த பெண்கள் அந்த அசாசின் சேர்ந்து சொல்லிட்டு எனக்கு கண்ணில் ராஜீவ் காந்தி பார்வையில் இல்லை, அதுக்கான திருப்பி போகலான்னு பார்த்த டைமில் தான் அந்த பிளாஸ்ட் நடக்குது. அது உள்ள தான் அந்த பொண்ணு வந்து முன்னாடி போயிட்டு இந்த சுவிட்ச் இப்படி ஆன் பண்ண தலை அப்படி விடிச்சு அந்த இதுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் விழுந்து நாங்கள் எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சு மயக்கமாக விழுந்து அந்த டைமில் ஒரு தீ அந்த கார்பெட் மேலே பிடிச்சி. அது கொஞ்சம் நேரம் பிறகு ஒரு லீடர் வந்து சொன்னார், இந்த இன்ஜூர்ட் பீப்புள் வை டோன்ட் வி ரிமூவ். அது பிறகு தான் எங்களெல்லாம் அங்கேருந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் என்னை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து தூக்குனார். இப்போ தான் கேட்டேன் எப்படி இருக்குது ராஜீவ் காந்தி. சார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னார், அவர் போயிட்டாருன்னு சொன்னார். எஸ்பி எப்படி இருக்கார், அவர் இப்போ தான் உங்களை கூட தூக்குனார். அதே நேரத்தில் எஸ்பி ஹாஸ்பிட்டலில் அனுப்புனாங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் என்னை மாதிரி பயங்கர தாகம், நான் தண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன், அவரும் தண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ பப்ளிக் அவர் வந்து இங்கெல்லாம் அடிபட்டு அவர் இறந்துட்டார். அந்த டைமில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி இருக்குது எஸ்பின்னு கேட்டால், சார் கேட்காதுன்னு சொன்னாங்க. அந்த அர்த்தம் வந்து எஸ்பி அதுள்ள இறந்துட்டார். எனக்கு வந்து ஒரு பையன் வந்து அந்த ஜீப்பில் ஏறினார். அந்த பையன்கிட்ட ரொம்ப அன்பாக எனக்கு தண்ணி கொடுத்தாரு. நான் தாகமாக இருந்தேன், தண்ணின்னு கேட்டப்போ அவர் ட்ராப்பாக கொடுத்தாரு. பட் அந்த ரிட்டையர் ஆகுத டைமில் யார் இந்த புருஷோத்தமன்னு கேட்டால் யாருமே வரல. ஸோ அது ஒரு மிரக்கல்னு நினைக்கிறேன், ஏஞ்சல். ஸோ அந்த பர்சன் அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பார்க்கல. நிறைய தடவை டிவியில் நிறைய இன்டர்வியூஸ், ஆயிரக்கணக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த புருஷோத்தமன் தேடி நான் ரிட்டையர் ஆகுத டைமில் ஒரு மேன் ஹண்ட் கூட பண்ணேன். யார் இந்த புருஷோத்தமன் கிளைம் வந்தால் நல்லாயிருக்கும், பட் வரல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வரல. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்கின உடனே டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் என்ன, அதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. காவல்துறை நண்பர்கள் இயக்கம் ஆரம்பிக்கும். ஒரு எப்படி ஒரு அன்ட்ரெயின்டு சிவிலியன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அடிபட்டு கிடக்கிற நேரத்தில் உதவிக்கு வந்தாங்க. அதுதான் ஸ்பார்க், அதான் ஒரு ஸ்பார்க், இன்ஸ்பிரேஷன். ஓகே. அப்போ அது அந்த இடத்துல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கொண்டு வரணும். அல்ல, அவர் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் மாதிரி தானே இருந்தார். என் காவலர் என் டிரைவரே ஓடி போயிட்டான் ஜீப் எடுத்துகிட்டு. நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஓடி போனாங்க, அப்புறமா அவங்களே சஸ்பெண்ட் கூட பண்ணாங்க. பட் இந்த இளைஞர் தைரியமாக வந்து என் ப்ளீடிங் ஃபேஸ் அவன் மடியில் வச்சு ட்ராப்பாக தண்ணி கொடுத்தாங்க. அது ஞாபகத்தில் இருக்கா சார் உங்களுக்கு? ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு 1000 தடவை இது. அந்த மைண்டு அந்த டைமில் ஹாஃப் கான்ஷியஸ் ஹாஃப் அன்கான்ஷியஸ். ஆனால் கூட இதெல்லாம் வந்து நம்ம டெத் மூமெண்ட் எல்லாம் பிரிண்ட் மாதிரி இருக்கும். நம்ம இன்னைக்கு நடந்த மாதிரி ஞாபகத்தில் எப்பவுமே இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக பிளட், ஃபேஸ் ஃபுல்லாக பிளட் ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. அந்த டிஐஜி அங்கே ரேஞ்ச் டிஐஜி அவர் அவ்வளோ அடிப்படையில் அவர் பக்கத்தில் வந்தார் ஹாஸ்பிட்டல். இது யாருன்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் ஜீசஸ்னு ஜபம் பண்ணிகிட்டே இருந்தேன், அழுவிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஃபிலிப், ஓகே யூ ப்ரே டு ஜீசஸ், யூ வில் பி ஆல்ரைட் சொல்லி அவர் போயிட்டார். அப்போது ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. அடுத்த நாள் கூட ஃபேஸ் எல்லாம் பிளாக் டென்ட் பேர்ன், இதெல்லாம் பேர்ன்ட் ஆச்சு. அப்புறம் அது உங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த பேர்ன் ஸ்கின் கை கால் எல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. ஒரு 20% பேர்ன்ஸ். ஓகே. 100 குண்டுகள் பாடியில் இன்னி கூட இருக்குது. இன்னும் இருக்குது. பெல்விக் போனு, இந்த ஃபீமரு, நீ கீழே, கால் கீழே, ஓகே, எல்லாமே. ஆனால் ஒரு குண்டில் கூட ஒரு ஆள் இருந்திருக்கான்.
எனக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் இதுதான் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நான் லீத்தல் மசில்லு, பெல்விக் போனு, எலும்பு, டிஷ்யூ அதெல்லாம் அப்படியே இதுவே ஒரு மிராக்கிள். மிராக்கிள் கண்டிப்பாக மிராக்கிள் தான். ஸோ இதுதான் அந்த செகண்ட் டைம் ஒரு ஒன்று தப்பு. வாட்டர் தென் ஃபயர், எஸ். வாட்டர் ஃபயர் அது சீக்வன்ஸ். அதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய குழந்தையும் பிறந்திருந்த சமயம். 10 நாள் முன்னே தான் குழந்தை பிறந்தோம். Okay. அப்புறம் தான் ரிட்டையர் ஆகுது நாள்ல ஞாபகம் இருக்கா, நான் வந்து உங்களுடைய அந்த தொப்பிக்காக. அந்த ஞாபகத்தில் இப்போ தான் ரிட்டையர் ஆக போகிறது இந்த டைமில் தான் கேட்கலன்னா கிடைக்காது. இது 30 வருஷமா ஒரு ஆசை எனக்கு. எப்போ அது கேட்கணும்னு தோணுச்சு சார்? ஏன்னா அல்ல, அது அப்பப்போ வந்து நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட, எப்படி இந்த இது ஸ்டாடா கோர்ட்டில் இருக்குது, அது எப்படி திருப்பி கிடைக்கும். அப்போ தான் அது மியூசியத்தில் வந்து வைக்கிறதுக்கு எஸ்பி இது கேப்பு, அந்த எஃப்ஐஆரு, கேமரா, இந்த கேமரா இல்லை ஹரிபாபு கேமரா எல்லாம் கேட்டாங்க. சிபிஐ ஆப்ஜெக்ட் பண்ணி கோர்ட் ரெஃப்யூஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில் தான். அந்த நேரத்தில் எனக்கும் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி நானும் அப்ளை பண்ணேன். முதல்ல வந்து டெம்பரரியாக கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் நாங்கள் சொன்ன இது எங்கள் பொருள், எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது பிளட் ஸ்டெயின் கேப் அண்ட் நேம் பிளேட்டு, வேறு எந்த ஞாபகத்துக்கு வேறு எதுவுமே இல்லை அந்த பெரிய ஒரு ஈவெண்ட்டுக்கு. இது ஹெட் கஸ்டடியில் கொடுங்க, பிகாஸ் இது கோர்ட் கஸ்டடியில் வச்சா அதில் ஆல்ரெடி எலி கடிச்சு அதில் ஹோலே இருக்குது, மெயின்டெனன்ஸ் இல்லை, ஸோ அது டேமேஜ் ஆகிடும், இது எங்கள் கையில் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தி எங்கள் அட்வொகேட் சஞ்சய் பின்டோ அண்டு அகில் அவங்க டீம்ஸ் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எலக்வெண்ட்டாக ப்ரிலியண்ட்டாக புட் அப் பண்ணாங்க. அது பிறகு தான் கோர்ட் வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் இது ஆர்டர் போட்டாங்க. தட் எப்போ அந்த எங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு கேரண்டியில் எனக்கு ரிலீஸ் பண்ணி இப்போ என் கஸ்டடியில் இருக்குது. இப்போ எவ்வளோ வருஷம் போராட்டம் சார் அது திரும்ப வாங்கணும்? ஏன் அது வாங்கணும்னு? இல்லை, இப்போ பாரு, நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு இமோஷ்னல் ஃபீலிங். அது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் தான் ஆனால் கூட, ஒரு சங்கடம் ஆனால் கூட நான் அது ஓவர் கம் பண்ணி தான் இவ்வளோ நிறையா மூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், நிறைய மாற்றங்கள் போலீஸில், சோஷியல் ஜஸ்டிஸ், டீ பார்ட்டி 1 மில்லியன் பீப்புளுக்கு 3.5 வருஷம் நடத்தினாங்க. ஐஜி சோஷியல் ஜஸ்டிஸ், ஸ்கேம் பஸ்டர் ஸ்கீம், ஃபேக்டர் எக்ஸ். இப்போ இன்றைக்கி விஜயகுமார் என் புக் ரிலீஸ் பண்ணார் இல்லையா, ஃபேக்டர் எக்ஸ்ன்னு எப்படி செக்யூரிட்டி ஸ்ட்ரென்த்தை சென்சிட்டைஸ் பண்ணதுக்கு ஃபேக்டர் எக்ஸ்ன்னு சொல்லி அந்த டைமில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அது இன்டர்நேஷ்னலாக முதல் தடவை ஒரு இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் கான்செப்ட்டு உலகத்தில் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் ஆனாது. டெக்ஸஸ் போலீஸ் ஜேர்னல், பிரிட்டிஷ் போலீஸ் ஜேர்னல், ஆஸ்திரேலியன் போலீஸ் ஜேர்னல், அங்கே அப்படி 2-3 ஆர்டிக்கல், பல நியூ கான்செப்ட். எப்போவுமே ஒரிஜினல் கான்செப்ட் இருக்கும், வேறு புக்கில் படித்து எடுத்த புக்கு இல்லை, இது சொந்தமாக ஃப்ரெஷ் திங்கிங். ஸோ அதே மாதிரி இந்த பிலிப்பிசம் கருத்துக்கள் 3333 கருத்துக்கள் ஒரிஜினல் சயின்ஸ், வேறு எந்த ஒரு ஆத்தரது இல்லை. இது நானே என் மனசில், என் ஆவியில், என் அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஃபீல் பண்ண, அது ஞானமாக வார்த்தைகளாக மாற்றி அது இந்த மொழியை அடிச்சு எழுதியிருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய சவால்கள் நிறைந்த அந்த காவல்துறையில் உங்களுக்கு கிடைத்த அனுபவம் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு சம்பவம் இந்த மாதிரி மீன்ஸ் நான் இதை மீன் பண்ணல சார், ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் அது அப்படின்றது. பிறகு நிறைய சேலஞ்சஸ் எதுன்னா, நம்ம ஐடியாஸ் எல்லாம் தாக்குறதுக்கு நிறைய பேர் நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து இறங்கினாங்க. ஈவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அதுக்கு நிறைய அப்போஸ் பண்ணாங்க. அது நிறைய ஆப்போசிஷன், நிறைய பேர் தான் ரிட்டையர் ஆகுது ஸ்டேஜும் வர இருந்தது. என்ன காரணம்? அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, Okay. மனிதன் நேச்சர். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக. யா. பட் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு பேசும்போது இந்த கொல்கத்தா இன்சிடென்ட் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அதுலேயும் அது ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் இல்லை, அது ஏதோ அதுதான் நான் இது தமிழ்நாட்டில் தான் ஏதோ அந்த மாதிரி தான் ஒரு அது சீனியர் ஆஃபீஸர் இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் போடக்கூடாது, அது அங்கே சிவில் இங்கே வாலண்டியர் ரிஃப்ளெக்ட் போடணும்னு சொல்லி, அது தவறான ஒரு கான்செப்ட். ஓகே. இது ஒரு ப்ரூஃப். அதுக்கு சிவில் வாலண்டியர்னா அவருக்கு காவல்துறைக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அவர் என்ன வேணுமாலும் செய்யலாம், லைசன்ஸ் இருக்குது. அது தவறான ஒரு போலீஸ் கமிஷனில் எழுதின ஒரு விஷயம். சிவில் அது வேணும்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அது ரெடியூஸ் பண்ணதுக்கு, அல்ல அது ஸ்டாப் பண்ணதுக்கு வேண்டி ஒரு மூத்த அதிகாரி அப்படி எழுதி வச்சாங்க, சிவில் வாலண்டியர். அதுக்காக தான் இந்த மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இந்த கொல்கத்தா நாங்க கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆன நாங்கள் பர்சன் பாரு இன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இங்கே வந்திருக்காங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து என்ன கமிட்மெண்ட் பாரு, கிஷோர்னு சொல்லி தேனியிலேருந்து வந்திருக்காங்க ஓகே. அமைப்பாளர். ஸோ அவங்களுக்கெல்லாம் 10-15 வருஷமாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தேன்.
திரு விஜயகுமார் கமிஷனர் இருக்கும்போது இங்கே பைலட் சென்னை போலீஸில் பைலட் போட்டு அது மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் ஒரே ஸ்பீச்சில் என் கருத்துக்கள் எல்லாம் ஒரே ஸ்பீச்சில் நான் வந்து ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு தமிழில் இல்லைன்னா இங்கிலீஷில் என்ன. ஸோ ஒரே கருத்தில் ஒரே ஸ்பீச்சில் எனக்கு இந்த சப்போர்ட் வேணும்னு சொல்லி அணை போட்டாங்க. 50,000 ரூபா பர் இயர், பர் ஸ்டேட், பர் டிஸ்ட்ரிக்ட், பர் கமிஷனரேட், 37 யூனிட்ஸ்க்கு 50,000 ரூபா பர் இயர். அதுவும் வந்து 15-20 வருஷம் ரன் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி சில அதிகாரிகள் அது நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி அவங்க நிறையா ஐடியாஸ் போட்டு அவங்க அது எப்படியோ ஸ்டாப் பண்ண வச்சாங்க. இப்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த சமயத்தில் நிறைய பேர் கூட பழகறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஈவன் விஜயகுமார் சார் மாதிரி அந்த மாதிரி நோட்டபிள் பர்சன்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருந்திருக்கு? அது திரு விஜயகுமார் வந்து ரொம்ப அன்பான ஒரு அதிகாரி. ஸோ 2 பேர் சேர்ந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் சார்? இல்லை, அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷனில் இருந்தார். ஓகே. அவர் வந்து எஸ்டிஎஃப் அந்த மாதிரி இது. அவர் ஒரு தடவை என்ன, நான் டிஐஜி இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது நான் எஸ்டிஎஃப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யார் மூலமாக சவுண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் முக்கியமான ஒரு அந்த போஸ்ட்டில் அந்த டைமில் இருந்தது. ஸோ நான் அதுக்கு வில்லிங்னஸ் கொடுக்கல. பட் நாங்கள் எங்கே போனாலும் இந்த எப்படி வீரப்பன் பிடிக்க முடியும், நான் லண்டன் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு எனக்கு ட்ரைனிங் கிடச்சிச்சு. நான் பிரிட்டிஷ் குருகுல் ஸ்காலர்ஷிப் ஒரே ஒரு அதிகாரி இந்தியாவில் செலக்ட் ஆகிடுச்சு. இந்தியன் கோல்டன் ஜூப்ளி 1997. 91 நான் அடிப்படுது இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடெண்ட்டில். 6 வருஷம் உள்ள நான் வந்து பிரிட்டிஷ் குருகுல் ஸ்காலர்ஷிப் உலகத்தில் அவங்க நம்பர் 1 ஸ்காலர்ஷிப் புதுசாக இந்தியன் கோல்டன் ஜூப்ளிக்கு இன்ஸ்டிடியூட் பண்ணேன். அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எனக்கு நம்பர் 1 போஸ்ட். டைம்ஸ் பேப்பர் எழுதியிருக்காங்க, இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் லீட் ஸ்காலர் டீம் டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். குயின் எலிசபெத் டெல்லியில் வரும்போது எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஸோ அதில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போயிட்டு அதில் வந்து ஒரு 2 வீக்ஸ் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் லண்டன் பிரான்ச் வேறு பிரான்ச்சில் அட்டாச்மெண்ட் ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸோ எங்கே போனாலும் நான் வந்து இதை வீரப்பனை எப்படி பிடிக்க முடியும்னு சொல்லி அங்கே ஹெலிகாப்டரில் போட்டேன். சன் லைட் இருக்குது, அவங்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு கூட அவங்க லைட் ஆஃப் பண்ணலாம், டே லைட் மாதிரி நைட்டில். அது நான் போய் பார்த்தேன், அதில் ஹெலிகாப்டரில் போய் பார்த்தேன். அப்புறம் அவங்கக்கிட்ட தெர்மல் இமேஜிங் இருக்குது. அப்போ அதை திருப்பி வந்துட்டு திரு விஜயகுமார் கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி தெர்மல் இமேஜிங் இருக்குது அங்கே. அது பிறகு அவங்க சீக்ரெட்டாக அது யூட்டிலைஸ் பண்ணேன்னு தான் நான் கேள்விப்பட்டது. தெர்மல் இமேஜிங் ஆர்மி ஹெலிகாப்டரில் உபயோகப்படும். தெர்மல் இமேஜிங் யூஸ் பண்ணால் ஒரு முயல் கூட எங்கேயோ இருந்தால், காட்டுள்ளே இருந்தால், அது அந்த ஹீட் காரணம் இல்லையா, நம்ம பாடி ஹீட் இல்லையா, அது பிக்கப் பண்ணும். அது ஒரு நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி தெரியும், அந்த பர்டிகுலர் ரேஞ்ச், அந்த ஃபார்ம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு மனிதன் காட்டில் ஹைட் பண்ணால், ஸோ இது மாதிரி சப்போர்ட்டு இன்டெலிஜென்ஸ் ஐடியாஸ் எல்லாம். இப்போ தான் டிஜிபி ஸ்ரீபாலுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த அர்ஜுனனை பிடிச்ச நேரத்தில் அவர் உள்ள ஏதோ ஒரு மெடிசன் இது பண்ணால் அது கரெக்டாக எஃபெக்ட் ஆகும். அப்புறம் அவர் அது சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கில் கூட அவர் அதை பற்றி பேசினார். ஆனால் அது அப்ரூவ் ஆகலை. ஸோ அப்படி நம்ம எப்போவுமே யோசனை பண்ணிட்டு இருந்தேன், என்ன சார் அது இன்டேக் பண்ணால் சப்போஸ் ஒரு பிளேக் வைரஸ்ஸு ஓகே ஒரு அந்த இது மேலே இது பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் திருப்பி வீரப்பன் கேங்கில் போய் ஜாயின் பண்ணால் அவங்களும் இதாகிடும் இல்லையா. ஓகே, அந்த ஒரு ஐடியா நான் தான் இது பண்ணேன். பட் அது உபயோகப்படுத்தலை. அப்படி நிறைய நான் வந்து வெர்சடைல் இனோவேட்டர்னு சொல்லுவாங்க. இனோவேஷன் எல்லா ஃபீல்டில் இனோவேஷன். அதாவது இந்த செகண்ட் இன்னிங்ஸ் தான் வாழ்க்கையில் மோர் இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட்டில் எப்படி செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ நான் ரிட்டையர்டு இல்லை, ஐம் ரீஃபயர்டு. இப்போ வந்து இப்போ பாரு பிஸ்னஸ், இப்போ எந்த ஹார்வர்ட் ஸ்காலர் வந்து ஃபைனான்ஷியல் கான்செப்ட் புதுசாக க்ரியேட் பண்ணல. ஸ்டான்ஃபர்ட்லேருந்து வந்த எந்த ஃபைனான்ஷியல் பண்டிட் இந்த மாதிரி புது கான்செப்ட் சென்ஸ் எக்ஸ். ஸோ இது மெமரபிளாக இருக்காருனோ வைரல் ஆகிடும். ஒரு மவுத்துலேருந்து அடுத்த மவுத்து கோஸ் டு மில்லியன் மைண்ட்ஸ். அப்படி மனிதனே வந்து எம்பவர் ஆகிடும். இப்போ நீங்களே பாரு, இப்போது ஃபைனான்ஸ் பெட்டி ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கா இல்லையா? இந்த புக் படித்தா இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்கள் நேர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கள், இந்த புக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் எல்லாருமே அது கூட ரிலேட் பண்ணலாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் எழுதுனா கூட எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை நேஷன்ஸ் மக்களும் இதுக்கு புரியும். இப்போ யாரோ சொன்ன மாதிரி மணி இஸ் அ லாங்குவேஜ் தட் மேக்ஸ் சென்ஸ் டு ஆல் நேஷன்ஸ். அது அர்த்தம் என்ன, பணம் என்ன ஒரு பாஷை வந்து
எல்லா நாட்டுகளுக்கும் புரியும். இப்போ நீங்கள் வந்து அந்த ராஜீவ்காந்தி இன்சிடென்ட் சமயத்தில் போட்டிருந்த அந்த தொப்பி வாங்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் அப்படின்றது. எஸ், அது திரும்ப உங்கள் கைக்கு கிடைச்சப்போ அது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அதை ஒரு கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இல்லைன்னா ஒரு ரிலீஃப், இல்லைன்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஆசை. சின்ன சின்ன ஆசை இல்லை, ஒரு பெரிய ஆசை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. ஓகே, அது திரும்ப கையில் வாங்கும்போது அது ஒரு அந்த நாள் நம்ம மைண்டுக்கு அப்படியே ஃப்ளட் ஆகும். எஸ், அப்புறம் நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய இருக்க இன்னும் இந்த டோக்கன் காரணம், இந்த மெமெண்டோ காரணம், இன்னும் எல்லா நாளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மனிதனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுக்கு, உலகத்துக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு, நாட்டுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் ஆகுது. ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், நானுமே என்னுடைய ஸ்கூலிங்கில் காலேஜ் டேஸ்லாம் இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் பல நாட்டில் போகும்போது, பல ஸ்டேட்லலாம் போகும்போது அங்கே இருக்குது எஸ்பி சொல்லுவாங்க, சார் நானும் சின்ன வயசில் எஃப்ஓபியில் சேர்ந்தேன், அப்போ அது பிறகு தான் எனக்கு ஐபிஎஸ்சில் சேரணும்னு ஆசை வந்தது. அப்படி பல மாநிலத்தில் போகும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த சின்ன வித்து போட்டது ஒரு 1000 ஹிருதயங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. உண்மைதான் சார். ஏன்னா அது போலீஸோடு சேர்ந்து ரோந்து போகிறது அதாவது அப்படின்னு எம்பவர்மெண்ட். அதான் எது காரணமாக அது பண்ணேன்னா, இந்த போலீஸ் பவர் எங்கேருந்து வருது? கவர்மெண்ட் கிட்டேருந்து வரல. அது வந்து கான்ஸ்டிடியூஷன், வி த பீப்புள், மக்கள் கிட்டேருந்து தான் இந்த பவர். அவங்கள ஆட்சி செய்து அவங்கள போலீஸ் பண்ணுது. அந்த பவர், இந்த ஸ்டாரு, இந்த அசோகா சக்ரா யார்கிட்டேருந்து வந்தது? மக்கள்கிட்டேருந்து. அப்போ அந்த மக்களை வந்து போலீஸ் பார்த்தா பயப்படக்கூடாது. அவங்க வந்து தைரியமாக இருக்கணும், அவங்க அன்பாக இருக்கணும், அவங்க ஒரு பாலமாக இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், காவல்துறையும் மக்கள் இடையில் ஒரு பாலமாக இருக்கணும். அதுதான் இந்த மூவ்மெண்ட் ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒரு எஃப்ஓபியிலிருந்து இன்னைக்கு இங்கே வந்துட்டு உங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த செஷன் அப்படின்றது நம்புகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த சுத்தம் முடிய தூக்குங்க. Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.